இந்த பதிவு பார்க்கறதுக்கு முன்னாடி டைட்டில சொல்லிக்கிறேன். 100 நாள் பயணத்தில இது 11வது நாளு. இந்த ரமலான் மாதத்தில வழக்கமா தொழுதுட்டு இருக்க தஹஜ்ஜுத் தொழுகைக்காக 2:30 மணிக்கு எந்திரிச்சு ப்ரிப்பேர் ஆயிட்டு, தஹஜ்ஜுத் தொழுவுறதுக்கு முன்னாடி கிரீன் டீ ஒண்ணு போட்டு குடிச்சிட்டு, பிஸ்மில்லான்னு ஆரம்பிச்சு அல்ஹம்துலில்லாஹ்ன்னு முடிச்சுட்டேன். ஒரு 4:30 மணி போல சஹர் சாப்பிட்டுட்டு, ஃபைனல் டச்சா வாழைப்பழம் சாப்பிட்டுட்டு, நேரா பள்ளிக்கு ஷிஃப்ட் அடிச்சு ஜமாத்திலே ஃபஜர் தொழுகை முடிச்சுட்டேன். அப்புறம் ஒரு 12 மணி போல எந்திரிச்சு ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு, பள்ளிவாசலுக்கு போயிட்டு லொஹர் தொழுகை முடிச்சுட்டு காடியை தட்டின்னு சில பல வேலைகள்லாம் இருந்துச்சு. அதெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு, ரிட்டர்ன் ஊருக்கு வந்துட்டு நம்ம நண்பரை கூட்டிட்டு கேக் டெலிவரி இருந்துச்சு. அது வித்தியாசமான கேக்கு. பட்டாம்பூச்சிலாம் பறக்குது பாத்தீங்களா? ஒரு 6:30 மணி போல நோம்பு தொறந்துட்டு மகரிப் தொழுகையும் சேர்த்து தொழுதுட்டேன். அப்புறம் உடற்பயிற்சிக்காக ட்ரெஸ் சேஞ்ச் எல்லாம் பண்ணிட்டு, இன்னைக்கான சீசன் படி பார்த்தோம்னா ஸ்ட்ரென்த்திங் ஒர்க் அவுட் தான். 2வது சீசன்ல தான் கார்டியோ ஒர்க் அவுட். அதுவும் இந்த ஸ்ட்ரென்த்திங் ஒர்க் அவுட்லாம் கவுண்ட் ரொம்ப அதிகமாயிட்டு. அதனால மூச்சு தள்ளி போயிட்டு. அதே அசதியில வீட்டுல வந்து படுத்தனா அப்படியே படுத்து தூங்கிட்டேன் நண்பர்களே. திராவியாக்கும் போக முடியாம, இசாக்கு ஜமாத்துக்கும் தொழுவ முடியாம தலையில பட்டைய போட்டு படுக்க வச்சுட்டாங்க. அப்புறம் ரிட்டர்ன் எந்திரிச்சு ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு வீட்லயே இசா தொழுகை முடிச்சுட்டு 2வது சீசனா கார்டியோவும் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அதே மாதிரி இந்த கார்டியோ சீசன்ல இப்ப கவுண்ட் ரொம்ப கம்மியா தான் பண்ணிட்டு இருக்கேன். 1 வீக் போக போக கவுண்ட் அதிகமாகவும் சான்ஸ் இருக்கு. சான்ஸே இல்ல, கண்டிப்பா அதிகப்படுத்தி தான் ஆகணும். அப்புறம் என்ன நண்பர்களே, தொடர்பில் இன்னைக்கு வரை காத்திருக்கோம்.